நான் கூறுகிறேன் அல்லவா, என்னால் அங்கு வர இயலாது. தாங்கள் இங்கிருந்து செல்லலாம் ராஜமாதா அவர்களே. நான் தனியாக இருக்க வேண்டும். என்னை தான் 7 வருடத்திற்கு முன்பே தனியாக விட்டுவிட்டீர்களே. இது மிகவும் நல்ல விஷயமாயிற்று. எந்த அபினுக்கு 7 வருடங்களுக்கு முன்பு நான் உன்னை அடிமைப்படுத்தினேனோ அது இன்னமும் வேலை செய்கிறது. அதனுடன் சேர்ந்து எனது நீண்ட கால திட்டங்களும் செயல்படும். பிரச்சனை கைமீறி போய்க் கொண்டிருக்கிறது. அதை உங்களால் தான் சரி செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆகையால் தான் உங்களை அழைத்தேன். தந்தையையும் மகனையும் எப்படி ஒன்று சேர்ப்பது என்று அழைத்தேன். ஷெஹன்ஷாவின் சட்ட திட்டங்களை சலீம் முழுமையாக வெறுக்கிறான் பீர்பல் அவர்களே. அதற்காகத்தான் நான் உங்களை அழைத்தேன். நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை கூறுகிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்கள் பீர்பல் அவர்களே. ஷெஹன்ஷாவும் சலீமும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில்லை. 7 வருடங்களாக ஒருவருக்கொருவர் இருந்த பிரச்சனை அதிகமாகிவிட்டது, குறையவில்லை. ஷெஹன்ஷா சலீமிற்கு புரிய வைக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தண்டனையாகத்தான் நினைக்கிறான். மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அவர்களே. பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள் இரு பெண்களுக்கு இடையில் வருவதைத்தான் பார்த்திருக்கிறோம். மாமியார் மருமகள், மதனியால் குழந்தையாள், அது போன்ற பிரச்சனைகள் இரு ஆண்களுக்கு இடையில் வந்ததுதான் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. பீர்மல் அவர்களே, நான் உங்களை இங்கு வர சொன்னது பரிகாசம் செய்வதற்கு அல்ல. நான் கூற வந்ததை தங்களுக்கு புரியவில்லை போல இருக்கிறது. என்ன கூற வருகிறீர்கள்? இந்த பிரச்சனைக்கான தீர்வு தங்களுடைய உள்ளங்கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் கூறுகிறேன். தாங்கள் பேசும்போது அடிக்கடி ஒன்றை கூறுவீர்களே, உலகமே அவரை பார்த்து நடுங்குவதாகவும் அனைவரும் தலைகுனிந்து நிற்பதாகவும். ஆனால் அவர் மட்டும் ஏன் ஒருவருக்கு பயப்படுகிறார்? அதாவது தங்களை பார்த்து. ஆம், சில நேரங்களில் அப்படி சொல்வதுண்டு. அப்படி என்றால் தாங்கள் அவரை மிரட்டி இருக்கிறீர்களா? ஆம், எப்பொழுதாவது. தந்தை மகனையும் சேர்த்து வைப்பதற்கான மார்க்கம் கிடைத்துவிட்டது. என்ன மார்க்கம்? தாங்கள் தான், நீங்கள் தான் அந்த மார்க்கம். தெளிவாக கூறுகிறேன். பெண்கள் நினைத்தால் இருவரை பிரித்து வைக்கவும் முடியும், அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கவும் முடியும். தாங்கள் பார்த்துக் கொண்டே இருங்கள். தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஆமீரில் வரும். அங்கு இருவரும் ஒன்றாக இருக்கப் போகிறார்கள். இதை வைத்துவிட்டு அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். தாருங்கள், வந்து இங்கு வைத்து விடுங்கள். செல்லுங்கள். சலாம் வலைக்கும் சலீம் அண்ணா. வலைக்கும் அஸ்லாம். கூறுங்கள் இளவரசி, திடீரென்று தாங்கள் இருவரும் என்னுடைய அறைக்கு வர என்ன காரணம்?
நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன ஆயிற்று பானு? உன் சகோதரி என்ன கூறுகிறார்கள்? நாங்கள் உங்கள் மீது கோபமாக உள்ளோம். அக்காவும் கோபமாக இருக்கிறார், நானும் தான். ஓ, தாங்கள் கோபம் கொள்ளும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன்? இரு இளவரசிகளும் என் மீது கோபம் கொள்ள என்ன காரணம்? கூறுங்கள், நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் ஆமீருக்கு என்னுடன் வரமாட்டீர்களா? தாங்களும் என்னுடன் ஆமீருக்கு வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் மறுத்ததால் அக்காவும் மறுத்து விட்டார்கள், நானும் மறுத்து விட்டேன். இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ராஜமாதாவிடம் பேசிவிட்டேன். நான் எங்கும் வருவதாக இல்லை. சரி, நீங்கள் செல்லவில்லை என்றால் நானும் செல்ல மாட்டேன். அக்காவும் நானும் இப்பொழுது அதைதான் கூறுகிறோம். தாங்கள் தங்களுடைய சகோதரனை கட்டாயப்படுத்துகிறீர்கள். நாங்கள் உங்கள் தங்கை தானே. நீங்கள் அடம் பிடித்தால் நாங்களும் அடம் பிடிப்போம். அக்காவும் அவ்வாறு கூறுகிறார், நானும் தான். சரி இளவரசி, தங்களுடைய இந்த பிடிவாதத்திற்கு முன்பு நான் தோற்றுவிட்டேன். நான் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து ஆமீருக்கு வருகிறேன். ஆனால் தங்களுக்காகத்தான். இதை அனைவரிடமும் கூறுங்கள். பார்த்தீர்களா பேகம் சாய்பா? இரு பெரியவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை இரு குழந்தைகள் செய்துவிட்டார்கள். என்ன கூற வருகிறீர்கள்? நான் கிழவியா? இல்லை 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 ராஜமாதா அவர்களே, நான் அவர்களை சிறு குழந்தைகள் என்று கூறினேன். சிறு குழந்தைகள் கேட்டுக்கொண்டதால் அவர் ஆமீருக்கு வர சம்மதித்து விட்டார். இப்பொழுது நாம் தந்தையையும் மகனையும் சேர்த்து வைப்பதற்காக இப்பொழுது அடுத்த முயற்சியை செய்ய வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஆமீர் செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டேன். இனி அனைத்தும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆமீரின் ராஜா பார்மலின் மறைவிற்கு பிறகு பகவான் தாஸ் ஆமீரின் ராஜாவானார். அவருக்கு முடிசூட்டிய பிறகு அவருடைய மகன் மான்சிங்கை இளவரசனாக நியமிக்கப் போகிறார்கள். அந்த விழாவில் பங்கேற்க ஷஹன்ஷா ஜலால் தன் குடும்பம் மற்றும் படை சூழ சாம்பரில் உள்ள வில்வேஸ்வர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இரவு பகலாக பயணம் செய்து கோவிலை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆறாம் பானுவும் மேத்தாவும் வற்புறுத்தியதால் சலீமும் உடன் சென்றான். ஆனால் அவனுடைய தலைவிதிதான் அவனை ஆமீருக்கு இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. அங்கு அவர் தன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு நபரை சந்திக்கப் போகின்றான். உணவெல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் சற்று பலப்படுத்த வேண்டும். ஷஹன்ஷா மீது முன்பே தாக்குதல் நடந்திருக்கிறது. இம்முறை அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. தாங்கள் கூறியபடியே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக உள்ளது. ஷெஹன்ஷாவின் மீது ஒரு துரும்பு கூட படாது. நம் வீரர்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். நமது சிறப்பு படை எப்போதும் தயாராக இருக்கும். அதனால் எந்த அசம்பாவிதமும் நேராது மன்னா. எச்சரிக்கை! மோட்டா ராஜா உதய் சிங் தன் மனைவியோடும் ராஜகுமாரியோடும் அரசவைக்கு வந்து கொண்டிருக்கிறார். வரவேற்கிறேன் உதய் சிங் அவர்களே. உங்கள் வருகையால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வராமல் எப்படி இருப்பது? தாங்கள் எனது தோழனாயிற்றே. இவ்விழாவோ ராஜபுத்திரர்களின் கௌரவமாயிற்றே. வாருங்கள், வந்து அமருங்கள். ஷஹன்ஷா அக்பர் விரைவில் இங்கு வரப்போகிறார். என்னை பொறுத்தவரை இந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஷஹன்ஷாவும் தாங்களும் ஒரே நாளில் வருகை தந்திருக்கிறீர்கள். எதற்காகவும் விவாதங்கள் ஏற்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அமைதி காக்க வேண்டும். மான்சிங் எனது புத்திரனை போன்றவன்.
அவனது பதவியேற்பு விழாவில் என்னால் எப்பிரச்சனையும் ஏற்பட்டு விடாது. நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். எங்களின் உடைவாள் இங்கு எழும்பாது. ராணி அவர்களே, என் தோழி மான்பா எங்கே? நவராத்திரி விழாவிற்கு பிறகு அவளை சந்திக்கவே இல்லை. உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். ருக்மா, குமாரியை பத்திரமாக இளவரசி இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல். இந்த இடத்திற்கு வந்த பிறகு மனதிற்கு சந்தோஷமாக உள்ளது. இந்த இடம் ஏதோ பழக்கப்பட்ட இடம் போல் எனக்கு தோன்றுகிறது. பரிச்சயமான இடம் போல் உள்ளது. இங்கு வீசும் குளிர்ச்சியான தென்றல் எனக்கு ஏதோ கூறுவது போல் இருக்கிறது. ஆக்ராவில் இருந்ததை விட இங்கு நன்றாக உணர்கிறேன். அப்போது இங்கு வர வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முடிவு சரியானது என்று கூறுங்கள். அவசரப்பட்டு அவ்வாறு நினைப்பது சரியாக இருக்காது. யாக்குதா, எனக்கு என்னவாயிற்று? காலையிலிருந்து ஒரு வேலை கூட சரியாக செய்யவில்லை. முதலில் கண்ணாடி உடைந்தது, இப்போது மண்பானை. இன்று துரதிருஷ்டமான நாள். எதுவும் சரியாக நடக்கவில்லை. அனார்களி, நீனும் தயாராகவில்லையா? ஷெஹன்ஷா அக்பர் இன்று ஆமீருக்கு வரப்போகிறார். அன்னையே, தாங்கள் மறந்து விட்டீர்களா? ஷெஹன்ஷாவாலும் இளவரசராலும் நமக்கு என்ன நடந்தது என்பதை? அது நடந்து முடிந்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது அனார்களி. வெறுப்பை மனதுக்குள்ளே வைத்திருந்த என்ன பிரயோஜனம்? அது நம் மனதை தான் பாதிக்கும். இளவரசர் சலீம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறார். அவரும் ராஜா மான்சிங்கின் பதவியேற்பிற்கு தான் வந்திருக்கிறார். அப்படியா? இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது காலையிலிருந்து ஏன் அபசகுணமாக நடக்கிறதென்று. அந்த இளவரசர் இந்த ஊரில் கால் வைத்ததால் தான். இளவரசர் இங்கு வந்ததால் எந்த கெடுதலும் நடக்கவில்லை அனார்களி. தவறு உன் பார்வையில் தான் இருக்கிறது. சரி, நீ தயாராகு. ஒரு முறையாவது இளவரசரை பார்க்கலாம் அல்லவா? இல்லை அன்னையே, நான் எங்கும் வரவில்லை. சரி, நீ வர வேண்டாம். ஆனால் உன் தோழிகள் அனைவரும் வருவார்களே. ராஜகுமாரி மான்பாய், பிறகு ஜகத் குசாய் அனைவரும் வருவார்கள். உன்னுடைய தந்தை அவர்கள் அனைவருக்கும் சேவை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அனைவரும் உன்னை தோழியாக தான் பார்க்கிறார்கள். உனக்கு நினைவிருக்கிறதா? போன வருடம் சிவராத்திரி அன்று உன்னை அவர்கள் அருகில் வைத்துக் கொண்டார்கள். இம்முறை அவர்களுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். இளவரசரை வரவேற்பதற்கு நாம் அனைவரும் அங்கு சென்றே ஆக வேண்டும். அப்படியென்றால் உன் தோழியின் அழைப்பை நீ நிராகரிக்கப் போகிறாயா? சரி அன்னையே, நான் வருகிறேன். இங்கு ஜலாலும் சலீமும் சாம்பரில் உள்ள வில்வேஸ்வர் கோவிலை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கு ஹிந்துஸ்தானின் அனைத்து ராஜாக்களும் மகாராஜாக்களும் அவர்களை வரவேற்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். வரவேற்பு ஏற்பாடுகள் இந்த முறை அக்பரை விட சலீமிற்குத்தான் அதிகமாக இருந்தது. நாடு முழுவதிலும் இருந்து ராஜகுமாரிகளும் இளவரசிகளும் அந்த விழாவில் பங்கேற்க வந்தார்கள். இந்த விழா ஒரு காரணம் மட்டும்தான். எல்லோர் மனதிலும் ஒரே விஷயம்தான் இருந்தது. ஹிந்துஸ்தானின் அடுத்த மகாராஜாவை மணந்து கொள்ள மாட்டோமா என்ற எண்ணம். அவர்கள் அனைவரின் மனதிலும் சலீம் இதய துடிப்பாக நிறைந்திருந்தார். அவன் ஹிந்துஸ்தானின் இதயமாகவே மாறிவிட்டான். ஆனால் சலீமின் மனதில் யார் குடியேறப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. எனக்கு நன்றாக மருதாணி போட்டுவிடு. அவ்வாறே இளவரசி, நான் போடும் மருதாணியை அனைவரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் ஜோதாபாய்க்கு பிறகு அனைத்து ராஜபுத்திர இளவரசர்களும் உங்கள் அழகை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் இளவரசியே. ஜோத்பூரி ராஜகுமாரி ஜகத் குசாய் தங்களை சந்திக்க வந்துள்ளார். ஜகத் வந்திருக்கிறாளா? ஜகத் என்னுடைய தோழி? தொடாதே. உன் கையில் இருக்கும் மருதாணி என் நாடி மீது பட்டுவிடும். உனக்கு தான் தெரியும் அல்லவா, எனக்கு என் உடைகள் மீது கரைப்படுவது பிடிக்காது என்று. அது எனக்கு தெரியும். ஆனால் ஜகத், நான் என்ன செய்வது? உன்னை பார்த்ததும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையே. ஆகையால் தான் ஓடி வந்து கட்டி. நான் இன்னொரு விஷயத்தையும் விரும்பவில்லை. உன் கையில் உள்ள மருதாணி அழியக்கூடாது. இங்கே பார், உன் கைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிக்க நன்றி. உள்ளே வா ஜகத். நான் உனது கைகளிலும் இது போலவே அழகான மருதாணி வைக்க சொல்கிறேன். இதோ பார், ஜகத் பாய் கைகளிலும் கூட இதை போலவே அழகான மருதாணியை எடுங்கள். அவ்வாறே செய்கிறேன். ஜகத், நீ இங்கு வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவ்வாறு? அது
சஹின்ஷா அக்பரும் வருகிறார் அல்லவா? உன் தந்தைக்கும் அவருக்கும் இடையே சுமூகமான நட்பு இல்லையே. ஆகையால் நான் நினைத்தேன், உன் தந்தை இங்கு வராமல் இருந்தால் நீ எப்படி வருவாய் என்று. ஜகத், உனக்கு கொஞ்சம் தெரியுமா? நீ இங்கு வந்ததால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த துப்பட்டாவை ஷெஹின்ஷா ஜலாலுதீனை வரவேற்பதற்காக செய்கிறீர்களா? அழகாக இருக்கிறதல்லவா? ஆம், ஏனென்றால் நீ இளவரசர் சலீம் முன்பு அழகாக இருக்க விரும்புகிறாய். அது வந்து அவ்வளவு அழகான துடிப்போடு இருக்கும் அந்த இளவரசரை பார்க்க யார்தான் விரும்ப மாட்டார்கள் என்று சொல் பார்க்கலாம். ஒன்று தெரியுமா ஜகத், எல்லா நாட்டு ராஜகுமாரிகளும் இங்கு வந்து தங்கி இருக்கிறார்கள் சலீம் அவர்களை ஒரு முறை பார்ப்பதற்காக. தெரியும், இன்னொன்றும் தெரியும். இளவரசரின் பார்வை முதலில் விழப்போவது என் மேல்தான். அதன் பிறகு அவர் யாரையும் பார்க்க மாட்டார். என்ன செய்வது? நீதான் பேரழகியாச்சே. ஒரு முறை இளவரசர் பார்வை உன் மீது பட்டுவிட்டால் பிறகு உன்னையேதான் பார்ப்பார், என்னை பார்க்க மாட்டார். ராஜ்யத்திற்கு வெளியில் அதன் புகழையும் பெயரையும் காப்பாற்ற சலீம் கிரீடத்தை அணிந்து கொண்டான். ஆனால் அவனுடைய மனதில் இன்னும் ஷெஹன்ஷா மீது கோபம் இருந்தது. தங்களை வரவேற்கிறேன் ஷெஹன்ஷா. எவ்வளவு நாட்கள் கழித்து உங்களை நேரில் சந்திக்கிறேன் அண்ணி. தாங்கள் இளவரசர், இருந்தாலும் என் மருமகன் ஆமீருக்கு தங்களை வரவேற்கிறேன். பார்த்தீர்களா முராத் அண்ணா? என்ன? சலீம் அண்ணாவை அனைவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த இளவரசிகள் அனைவரும் அவரையே தான் பார்த்தார்கள். இளவரசிகள் மட்டுமல்ல, அனைவரும் பார்த்தார்கள். ஒரே நேரத்தில் இவ்வளவு இளவரசர்கள் இருந்தோம் அல்லவா? முராத் கூறுவதும் சரிதான். வயதான அத்தை இருந்தார்களே, அதான் மகாராணிக்காக ஆரத்தி எடுக்க வந்தார்களே, அவர்கள் முராதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அது இருக்கட்டும் சலீம் அண்ணா அவர்களே, இவ்வளவு பெண்கள் இருக்கும் போது உங்களுக்கு ஒருவரை கூட பிடிக்கவில்லையா? அது சரி, இவருக்கு எப்படி பெண்களை பிடிக்கும்?
இவருக்கு பிடித்த பெண் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லையோ என்னவோ. அண்ணனுக்காக ஒரு பெண் வானத்திலிருந்து தான் குதித்து வர வேண்டும்.